உலகத்தில் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம். 2026 தமிழ்நாடு எலெக்ஷன் voting starts on 23rd April. தமிழ்நாடு மக்களே, இந்த எலெக்ஷன் சிந்தித்து வாக்களிங்கள். திமுக ஒரு தீய சக்தி என்றால் யாரு தூய சக்தி? இந்த இனத்திற்கு ஒரு பெருமை இருக்கு. நீ எப்பேற்பட்ட கொம்பனாவும் இரு, நீ எந்த நாட்டின் அதிபனாவும் இரு, என் இனத்தை தொட்டால் உன்னை தூக்கும். On April 19th, ADR official report showing which Tamil Nadu political party have serious criminal charges. DMK தெரியும், ADMK தெரியும், BJPக்கு இருக்குன்னு தெரியும், காங்கிரஸுக்கு இருக்குன்னு தெரியும். Guess who else on the list? Vijay's TVK கட்சி 19% வேட்பாளர்களுக்கு 43 candidates have criminal charges. மிக கடுமையான குற்ற வழக்குகள் உள்ளன. புதிய கட்சி புதிய மாற்றம் என்று சொன்னாங்களே, ஊழல் ஒழிக்க போறாங்க என்று சொன்னாங்களே, ஆனா அவங்கிட்ட 43 பேர் with criminal charges. இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து திவ்ய பிரபு என்ற ஒரு இளைஞனின் கவிதையை வாசித்தேன். பியூட்டி ஆஃப் டாமோ. ஊழலை எதிர்த்து ஒருவன் வருகிறான் புதிதாக ஊழல்வாதிகளோடு. இதுல இந்த கவிதையை உங்களுக்கு விளங்குனாவே தெரியும் யாருக்கு இந்த கவிதை பொருந்தும் என்று. ஒரு தீய சக்தி திமுக, ஒரு தீய சக்தி திமுக, ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. இந்த ரிப்போர்ட்ல நாம் தமிழர் கட்சியின் பேர் லிஸ்ட்லே இல்லை. தேடி பார்த்தா கடல்லே இல்லையா. காரணம், உண்மையான தூய சக்தி நாம் தமிழர் கட்சி. அதனால் தமிழ்நாட்டு மக்களே, பீவேர், சிந்தியுங்கள், தமிழ் தேசியத்தை நம்புங்கள், நாம் தமிழர் கட்சியை நம்பி NTKக்கு வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம்.